Hello friends, welcome to XHTML and CSS tutorial part 14 13. இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது classes and IDs. இதை போன கிளாஸில் பார்த்து யூஸ் பண்ண இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். அந்த div பயன்பாடு இந்த கிளாஸ் ஐடியை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ div சும்மா ஒரு மாதிரி எடுத்து போகிறோம். This is apple அப்படின்னாக்கா இப்போ சும்மா இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதியிருக்கேன். இந்த div வந்து எப்படி ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த divக்குள்ளார தான் அந்த ஆப்பிள் அப்படின்னு எழுதியிருக்கேன். முதல்ல நம்ம கிளாஸஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த divக்குள்ளார CSS எழுதிக்கோங்க. சொல்லிட்டு கொட்டேஷன் மார்க்குள்ளார கிளாஸ் நேம் எழுதுகிறேன். சீனுன்னு எழுதியிருக்கேன். கிளாஸ் சீனு அப்படின்றது தான் இப்போது உருவாக்கியிருக்க கிளாஸ். அப்புறம் ஸ்டைலில் போய்ட்டு அந்த கிளாஸை நான் இப்போ எழுத போகிறேன். கிளாஸ் அப்படின்றது இப்போ இந்த கிளாஸ் நேம் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா டாட் பற்றி நம்ம எழுதுறோமோ அந்த கிளாஸு அதை தான் நான் எழுதுகிறேன். இன்னும் அப்படின்றது தான் நேமு. ஃபுல்லாக நம்ம எலிமெண்ட் யூஸ் பண்ணி என்ன வேணும்னா கலர் அதோட என்னென்ன யூஸ் எல்லாம் டெக்ஸ்ட் அது இருக்கிற இடம் எது பண்ணிக்கலாம். இப்போ பண்ணி சரி கிளாஸை யூஸ் பண்ணி கலரிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த திஸ் இஸ் ஆப்பிள் அப்படின்றத க்ரீன் கலராக கொடுத்துருக்கேன். அதை ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். தெரியுது திஸ் இஸ் அப்படின்னு இங்கே க்ரீன் கலர் கொடுத்ததுனால க்ரீன் கலர். இப்போது இது ஒர்க் இல்லைங்க. சீனோசி இன்னொரு யூஸ் பண்ணலாம். ஒரு பேராஃபை எழுதிடுறேன். சரி நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். சீனோ அப்படி யூஸ் பண்ணுறேன்ட்டு பண்ணி புதுசாக நேம் இஸ் அப்படின்னா சும்மா காமெடி பாருங்க. மிஸ்டாக் இருக்கேன். மிஸ்டாக் சாரி. ஏன் இப்போ இங்கே அந்த கிளாஸ் டிஸ்பிளே இருக்குது ஆனால் இது இருக்குது. காரணம் இங்கே தப்பு பண்ணக்கூடாது. அதே கிளாஸ் தான் போகணும். நான் சீனு டாட் வச்சுட்டேன். அதனால தான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ தெரியுதுங்களா க்ரீன் கலர் மாறிடுச்சு. இந்த கிளாஸை மட்டும் நம்ம எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெறும் இது மட்டும் இல்லைங்க. இப்போ இதிலே பார்டரும் போடுறோன்னு வச்சுக்கோங்க. பார்டர் 2 பிக்ஸ் சாலிட் ரெட் அப்படின்னு போடுறேன். தெரியுதுங்களா? இப்போது இங்கேயே நம்ம வித் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட லென்த்தை கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஒரு 200 பிக்ஸ் மட்டும் போடுறேன் நான். 200 பிக்சலு இதிலே பொசிஷன் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் அது வர கிளாஸில் நான் சொல்லித்தரேன் பொசிஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து பார்டர் வந்து 2 பிக்ஸ் சாலிட் ரெட்டு வித் வந்து 200 பிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணலாம். பெரிய பார்டராக போடலாம். இந்த சாலிட் போட்டால் வெறும் லைன் வருது. இப்போ வந்து நான் இன்செர்ட் யூஸ் பண்ணுறேன். இன்செர்ட் பற்றி அதாவது அந்த ஸ்டைல் போர்டு ஸ்டைல் ஒரு 5-6 டைப் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் இன்செர்ட் அப்படின்றது ஒரு ஸ்டைல். இப்போது இந்த 2 அதாவது சீனுன்ற கிளாஸ் யூஸ் பண்ணினுங்கிற இந்த 2 பேராகிராஃப்க்கும் அந்த ஒரே ஒரு கிளாஸ் எப்படி இதாகுதுன்னு மட்டும் பாருங்கள். தெரியுதுங்களா? ரெட் கலரில் இன்செர்ட்ன்றதுனால இந்த பார்டர் சைடு இந்த மாதிரி டிசைனில் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே க்ரீன் கொடுத்தது அந்த கலர் பேர். பார்டர் கலர் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன். அதனால் ரெட் கலர் வந்திருக்கு. நான் வந்து இது எல்லோ கொடுக்குறேன். நம்ம இந்த RGB கலர் கோடிங் சொன்னோம் இல்லைங்க, அதை யூஸ் பண்ணால் நம்ம அந்த எல்லோன்றதவே இன்னும் கொஞ்சம் டிசைனாக லைட் எல்லோ லைட் க்ரீன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணுறதான அட்வான்டேஜ். அதாவது இந்த ஒரு கிளாஸே எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஐடியை பற்றி சொல்ல போகிறேன். பார்த்துக்கோங்க. இப்போது இது கிளாஸ் ஓவரால் தான். இந்த கிளாஸை இது மாதிரி எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் அந்த டாட்ன்றதை மட்டும் எடுத்தேன்னா இப்போது div யூஸ் பண்ணி ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறேன். ஐடின்றது ஐடினே போடுங்க நேம். இதுக்குள்ளார சீனுன்றது ஐடியா யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் வேணாம், நான் வேறு எழுதுகிறேன்.
ஜெயலக்ஷ்மி அப்படின்னு எழுதியிருக்கேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, ஜெயலக்ஷ்மி என்னால ஜெயலக்ஷ்மி எழுதியிருக்கானேன்னு. இது எங்கள் காலேஜ் பேர், ஜெயலக்ஷ்மி இன்ஸ்டியூட் டெக்னாலஜி. இது எங்கள் காலேஜ் நேம். டிவ் அப்படின்றத இந்த இதுக்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஸ்லாஷ் போட்டுருங்க. இப்போது இந்த ஐடி சீனோன்ற ஐடி வந்து இந்த ஜெயலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ஐடி இங்கே எழுதிட்டேன், ஆனால் இங்கே ஐடி எப்படி பண்ணுறதுன்னு தெரியவேணா. அது டாட் போட்டு யூஸ் பண்ணால் அது கிளாஸ், ஆஷ் போட்டால் ஐடி. ஓகேங்களா, புரியுதா? இப்போ பாருங்கள், ஆஷ் சீனு அப்படின்றது ஒரு ஐடி. அந்த ஐடியை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். பேசுங்களா, ஜெயலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றதுக்கு ஐடியா மாதிரி இருக்குது. கலர் மாற்றிக்கலாம். நம்ம க்ரீன்ன்றதுக்கு பதிலாக ரெட்டு, எல்லோன்றதுக்கு பதிலாக ப்ளூ, எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க. தெரியுதுங்களா? இதுதான் ஐடி. இது ஒரு ஐடி மட்டும் இல்லைங்க, இது ஐடியிலே நம்ம நிறைய வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் கலரிங்கு ஒன்று நம்மள தான் நான் சொல்கிறேன் இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணுங்க, அது கணக்கே கிடையாது. தப்பு எரர் சொல்லவே சொல்லாது. அதை நினச்சிட்டு நீங்கள் எதுவும் அது எழுதுனா தப்பு வருமோ, இது எழுதுனா தப்பு வருமோ அப்படின்றலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. எது வேணாலும் எழுதுங்க. தப்புனா அது ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆயிரும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ் பார்த்தோன்னா இந்த ஸ்டைல் செட் முடிய போகுது. அதுக்கப்புறம் ஃபார்ம்ன்ற இதுக்கு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.